ராகவில், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ வந்து நான் சிசிடிவில ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது என்னமோ ஒரு தள்ளி விடுற மாதிரி இருந்தானா, அப்ப அக்காங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, எதுக்கும் நம்ம போயிட்டு ஒரு இடத்துல போய் சாமி பார்க்க போலாம் அப்படின்ட்டு. அப்பதான் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உங்க பெரியம்மா வந்து இன்னும் வந்து வீட்டுலதான் இருக்காங்க. ஸோ இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி உள்காட்டுறலாம் பண்றாங்கன்ட்டு. பயங்கர கேடி உங்க பெரியம்மா. ஆமா, எனக்கு வந்து என்ன ஒரு பழக்கம்னா சிஸ்டர், ராத்திர ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுனா அந்த சிசிடிவி பாக்குற ஒரு பழக்கம் இருக்கு எனக்கு. அன்டில் நாவ்ல சிசிடிவி பாக்குறேன். ஏன்னா வந்து நான் பாக்குறது வந்து எங்க பெரியம்மா ரூம், எங்களோட பெரியம்மாவோட ஹால் அண்ட் ரூமும் வந்து ஒரு ரூம்ல எடுக்கலாம். அந்த இதுல பார்க்கும் போது கரெக்டா வந்து அவங்க கதவும் அந்த அவங்களோட பெட் வரைக்கும் வந்து போக்கஸ் பண்ணும் என்னோட சிசிடிவி. ஸோ அந்த டைம்ல ஒரு விடிய காலையில நான் என் ரூம்ல நானும் எங்க அம்மா ஒரு ரூம்ல படுத்திருக்கும் போது நான் பாக்குறேன். ஸோ என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு பயங்கன் புத்தி சொல்லுவோம்ல, ஒரு பயம் புத்தி, அப்படி எங்க பெரியம்மா அந்த உருவம் தொங்கல் வச்சு பிடிச்சி நடப்பாங்க அவங்க. அந்த உருவம் அப்படியே எனக்கு தெரியுது அந்த சிசிடிவில. கரெக்டா வந்து அந்த கதவு கிட்ட வெள்ளை உருவம் ஒரு தொங்கட்டை பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, நான் யோசிக்கிறேன், என்னடா இது யாருக்கும் இருக்காங்களா? ஆனா எனக்கு பயம் தான். பட் நம்ம வீட்டுக்குள்ளே தானே, என்ன ஒரு பயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா இல்லையோ, எங்க அம்மா தூங்குறாங்க. பட் நான் ஏஞ்சி வந்து பாக்குறேன் அந்த ரூம்ல லைட் எதுவுமே தட்டல. பட் லைட் வந்து ஸ்மால் லைட் ஒண்ணு இருக்கும். வந்து நான் பாக்குறேன், அங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா சிசிடிவில தெரியுது அங்க ஆள் இருக்காங்கன்னு. அங்க சிசிடிவில நல்லா தெரியுது அங்க ஆள் இருக்காங்கன்ட்டு. நீங்க நம்புறீங்களா இல்லையோ, நான் மறுநாள் வந்து எனக்கு கால வேலைனால நான் நார்மலா அம்மாவுக்கு பசங்கெல்லாம் இது பண்ணிட்டு அந்த சிசிடிவியோட இதை வந்து ரிவைண்ட் பண்ணிட்டு நான் திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் வேலை இடத்துல போயிட்டு இது பண்ணினேன். மேபி எனக்கு தான் அந்த மாதிரி தோணுதா இல்ல வந்து இவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி தெரியுதா என்னன்ட்டு அதுங்களுக்கு கேட்கறதுக்காக நான் இது பண்ணேன். அப்போ அதுங்களும் ரிவைண்ட் பண்ணி பார்க்கும் போது மேமா ஆள் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கும் தெரியுது. ஆமா, ஏன்னா சிசிடிவில அது நல்லா தெரியுது அங்க ஒரு பயம் இருக்கிறது. அந்த பொங்கோ பண்ண மாதிரி அந்த பயம் அப்படியே இருக்கிறது நல்லா தெரியுது. இதே வந்து தூக்கம் வரல. ஆமா, சோ எனக்கு வந்து இதே வந்து ஓகே பரவாயில்ல, இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்ட்டையும் சொல்லல வீட்டுல. நாள் போட்டோமா என்னங்க சொல்றீங்க? ஓகே, அப்புறம் நான் யார்ட்டையும் சொல்லல. சரி பாப்போம் திரும்ப அந்த மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு. அப்ப திரும்ப இது பண்ணும் போது ஏன்னா நான் காலையில வேலைக்கு போயிருந்தேன். திரும்ப வந்து அம்மா ஜஸ்ட் அவங்க சரி அம்மா என்னதான் சொல்லுவாங்க, என்ன யாரும் புடிச்சு தள்ளி விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல நான் நல்லா தான் நடந்து போய்கிட்டு இருந்தேன், என்னமோ பின்னாடி இருந்து தள்ளுன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அம்மா. அப்ப வந்து பெரியமாவா இருக்கும், அவங்களோட நடமாட்டம் இருக்கு அப்படின்ற விஷயம் அம்மாக்கு தெரியுமா? தெரியாது, ஏன்னா நாங்க எதுவுமே சொல்ல கிடையாது அவங்கள்ட்ட. அவங்களுக்கும் ஃபீல் பண்ணல, அவங்க ஃபீல் பண்ணல இருக்கு, அவங்களுக்கு அது ஃபீல் பண்ணல. ஆனா 1 or 2 times வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அண்ணம்மாவை பார்த்தீங்க அப்படின்ட்டு அந்த பேர் சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க இந்த மாதிரி நான் அது மத்தியானம் நான் ஹால்ல உட்காந்துருக்கும் போது பின்னாடி நான் பார்த்த மாதிரி எனக்கு உருவம் தெரிஞ்சிச்சு எனக்கு அது மாதிரி அப்படின்ட்டு. அப்ப வந்து பயப்படல, அவங்க பயப்படல அம்மா. அவங்க வந்து அந்த பார்த்த மேபி நம்மளுக்கு தான் அந்த பிரம்மா அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க அம்மா. மேபி நம்ம கூட இருந்தனால நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலிங் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அம்மா. அப்ப இந்த இதெல்லாம் இந்த செகண்ட் டைம் நான் திருப்பி சிசிடிவில பார்க்கும் போது இது அந்த ரூம்ல இருந்து வெளியே ஆகுறது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த வெளியாகி அந்த கிச்சனுக்கு போற மாதிரி அவங்க போற மாதிரி, ஏன்னா அந்த ரூம் அவங்க ரூமுக்கும் கிச்சனுக்கும் ஒரு 2-3 ஸ்டெப் தான் இருக்கும். ஸோ எனக்கு அந்த இது நல்லா எனக்கு தெரியுது அந்த சிசிடிவில. ஸோ அப்புறம் இதுக்கு மேல வந்து நம்ம வந்து மறைக்க கூடாது, ஏதா அதனால சொல்லிடணும்னு சொல்லிட்டு அக்கா கிட்டயும் தம்பிக்கிட்டையும் போன் அடிச்சு நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு. ஒண்ணுதான் அப்போ வந்து ஃபேமிலியில என்ன சொன்னாங்கன்னா, ஓகே ஐயா நம்ம வந்து சாமி பார்க்க கூடாது, ஏன்னா இவங்களும் வந்து டைரக்டா உழுந்துகிட்டு இருக்காங்க. இதே வந்து ஒரு 3 months போய்கிட்டு இருந்துச்சு இவங்க உழுவுறது. அப்ப அங்க போய் பார்த்த கையோடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமா அவங்க ஆத்மா இன்னும் போல வீட்டை விட்டு. ஸோ இவங்களும் அவங்களும் வந்து ரொம்ப இதா இருந்த வச்சு இவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறதுக்கு தான் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் அவங்க தள்ளி விடுற மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி.
அப்பதான் எங்களுக்கு வந்து இன்னும் பயம் எடுத்துருச்சு எங்களுக்கு. என்னடா இது என்ன சுற்றுலாவா ஒன்னா போறதுக்கு அப்படின்னோட எங்களுக்குலாம் என்னடா இது, சரி அவங்க வயசாகி இறந்துட்டாங்க, ஏன் இவங்க நல்லா இருக்காங்க, ஏன் இவங்களையும் சேர்த்து இது பண்ணணும் அப்படின்னோன்னா அப்ப எங்களுக்குள்ளே நாங்க பேசிக்கிட்டு ஸோ எங்க ஃபேமிலி மாமா கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னோம். நாங்க இந்த மாதிரி சொன்ன கையடி அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க, நாங்க நிறைய இடத்துல போய் இதெல்லாம் பண்ணோம், பட் என்ன ஒண்ணு சரியா ஒர்க் அவுட்டே ஆகல. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.